தோனியினுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜடேஜாவை கொண்டு வந்து பார்த்தாங்க. ஜடேஜாவால் ஒரு 5-6 வருஷம் வந்துட்டு சிஎஸ்கேவை லீட் பண்ண முடியுமா, ஜடேஜா வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாரா அப்படின்னு ஒரு முயற்சி தான் எடுத்து பார்த்தாங்க. ஜடேஜாவை வந்துட்டு கேப்டன் பொறுப்பு கொடுத்து கேப்டன்ஷிப் பண்ண சொல்லி அனுமதிச்சாங்க. ஆனால் ஜடேஜாவால் பெருசாக சோபிக்க முடியல. அந்த சீசன் நடந்திருக்கும் போதே, அதாவது மிட் ஆஃப் த சீசன்லேயே வந்துட்டு கேப்டன் பதவி விட்டு விலகினார். மீண்டும் தோனி வந்துட்டு கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு அந்த சீசன் வந்து முடிஞ்சது. அந்த சீசன் வந்துட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர். சரி, ஜடேஜா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ருத்ராஜ் கிட்ட போனாங்க. ருத்ராஜாலையும் பெருசாக ஒரு இவங்க அதாவது சிஎஸ்கே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு அட்டைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக அவர் கேப்டன்ஷிப் பண்ண 2 சீசனுமே வந்துட்டு பெரிய அளவுக்கு சிஎஸ்கேவால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. கிட்டத்தட்ட பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆக இதுவுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது, அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வேணும், அவர் வந்துட்டு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தேடும்பொழுது தான் சஞ்சு சாம்சனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம அண்டை தேசத்து கேரளத்து சேட்டனை வந்துட்டு கூட்டின்னு வந்துருக்காங்க. அதனால தான் ஆரம்பத்திலே பாடினேன், சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லேன்னு சொல்லிட்டு. ஆக சஞ்சு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த ட்ரேடை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு சிஇஓ, சிஎஸ்கேவினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய காசியே வந்து சொல்லியிருக்கிறாப்புல, நாங்கள் ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் வந்து வழிநடத்தி செல்வார்னு எதிர்பார்க்குறோம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறதா பார்க்குறோம். அஃபிஷியலாக வந்துட்டு அவர் தான் அடுத்து கேப்டன் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இருந்தாலும் கூட நாம் இப்படியாக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த 10 வருஷத்துக்கு அவரை சுற்றி தான் அணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வந்து சிஎஸ்கே வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக அந்த புள்ளிகளை தான் வந்துட்டு சஞ்சு வந்துட்டு சிஎஸ்கேக்கு வராரு.